ஹரே கிருஷ்ணா. நாம் ஏற்கனவே பார்த்தது பெருங்குடல் சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளி எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி இந்த பஞ்சபூத புள்ளியில் நம்ம நீடில் கொடுத்தோம் அப்படின்னா என்னென்ன நோய் குணமாகும், எந்தெந்த புள்ளிக்கு என்னென்ன நோய் குணமாகும் அப்படிங்கிறத பற்றி நான் விளக்கமாக சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த ஆள்காட்டி விரலில் நெகக்கண்ணுக்கு கீழே, அதாவது வெளிப்புற நெகக்கண்ணுக்கு கீழே பாருங்க, இந்த இடத்துல இது LI1 மெட்டல் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொன்ன இந்த இடத்துல நீங்கள் நீடில் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தீரக்கூடிய நோய்கள் தொண்டை புண், மயக்கம், பல்வலி, ஈறு வீக்கம், ஜுரம், வயிற்றுப்போக்கு, விரல்கள் மறுத்து போதல், நிற குருடு, குரல்வளை வீக்கம், வறட்டு இருமல், விரல் வீக்கம், இது மாதிரி இந்த நோய்கள்லாம் நம்மளுக்கு இந்த LI1 நீடில் கொடுத்தீங்கன்னா சரியாகும். அதுக்கு அடுத்தது அப்படியே நீங்கள் இந்த ரெண்டு நிறம், விரல்ல ரெண்டு நிறம் இருக்கும் பாருங்க, இந்த பக்கம் வெள்ளை, இந்த பக்கம் கருப்பு, இந்த ரெண்டு நிறம் அப்படியே நேராக வந்தீங்க அப்படின்னா இந்த ரேகை, மூணாவது விரல் ரேகைக்கு நேராக மேலே இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். இந்த பள்ளத்தில் பார்த்தீங்கன்னா LI2, இது பார்த்தீங்கன்னா வாட்டர் பாயிண்ட். இந்த இடத்துல நீங்கள் நீடில் கொடுத்தீங்க அப்படின்னா சரியாகக்கூடிய நோய் பார்த்தீங்கன்னா விந்து உற்பத்தி அதிகரிக்க, ஆண்மை குறைவு சரி செய்ய, மலச்சிக்கல், அல்சர், குடல் வலி, வயிற்றுப்போக்கு, தொண்டை புண், மூக்கில் ரத்தம் வழிதல், மூலம், ஆசனவாய் எரிச்சல், இது மாதிரியான நோய்கள் இந்த LI2 நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா குணமாகக்கூடிய நோய்கள். அதுக்கு அடுத்தது அப்படியே இந்த எலும்புக்கு பின்பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ஒரு பள்ளம் இருக்கும். இந்த பள்ளத்தில் நீங்கள் நீடில் கொடுத்தீங்க அப்படின்னா இது LI3 உட் பாயிண்ட். உட் பாயிண்ட்னா ஆகாயம். இந்த உட் பாயிண்ட்ல நீங்கள் நீடில் கொடுத்தீங்க அப்படின்னா தீரக்கூடிய நோய் பார்த்தீங்கன்னா வாய் உதடு வறட்சி, பல் ஈறு வலி, வயிற்று பொறுமல், மலேரியா, கண் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் விரல் வலி, இந்த மாதிரியான நோய்கள் இந்த LI3 நீங்கள் நீடில் கொடுத்தீங்க அப்படின்னா சரியாகும். அதுக்கு அடுத்தது LI5, கை இப்படி நம்ம மடித்தோம் அப்படின்னா இங்கே மடியக்கூடிய இந்த பள்ளத்தில், இந்த எலும்புக்கு வெளிப்பக்கத்தில் ஒரு பள்ளம் இருக்கும். இந்த பள்ளத்தில் LI5 இருக்கு. இது ஃபயர் பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல நீடில் கொடுத்தீங்க அப்படின்னா மணிக்கட்டு வலி, தொண்டை புண், கண் வலி, வீக்கம், காதில் இரைச்சல், அடிநாக்கில் வலி, மனநல பாதிப்பு, கைவிரல் மறுத்தல், மூக்கில் சதை வளர்தல், இது மாதிரியான நோய்கள் குணமாகும். அதுக்கு அடுத்தது அப்படியே கையை வச்சுட்டு இந்த நேர்லயே வந்தீங்க அப்படின்னா இந்த மடிப்பு ரேகையில வெளிப்பக்கத்துல, மடிப்பு முடிகிற இடத்துல இங்க இருக்கக்கூடிய இந்த புள்ளிக்கு பேர் LI11. இது பார்த்தீங்கன்னா எர்த் பாயிண்ட். இந்த இடத்துல நீடில் கொடுத்தீங்க அப்படின்னா கைவலி, முழங்கை வலி, தோள்பட்டை வலி, ஜுரம், மூலம், பவித்திரம், தோல்வியாதிகள், வலியுடன் சிறுநீர் கழித்தல், வாந்தி, பேதி, குடல் கட்டிகள், மன அழுத்தம், உடலை சமநிலைப்படுத்தும் புள்ளி, நோய் எதிர்ப்பு சக்தி புள்ளி, எல்லா நாள்பட்ட நோய்களுக்கும், சிறுநீரக தொந்தரவு, மலச்சிக்கல், இது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இதை குணப்படுத்துது, நாள்பட்ட நோயை குணப்படுத்துது, இது எல்லா நாள்பட்ட நோய்களையும் குணப்படுத்துது. இது சிறுநீரக தொந்தரவுக்கு ரொம்ப முக்கியமான புள்ளி. இது நிறைய பிரச்சனையும் இந்த இடத்துல நீடில் கொடுக்கும்போது சரியாகுது. நீங்கள் சும்மா இருக்கும்போது சும்மா இப்படி விரல வச்சு கூட இப்படி மசாஜ் பண்ணலாம். உண்மையிலேயே இது ரொம்ப அற்புதமான புள்ளி. நீங்கள் இதை நீங்கள் எழுதி வச்சுக்கங்க, இதை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது நாளைக்கு பார்க்கக்கூடியது உபரி புள்ளி எந்தெந்த இடத்துல இருக்கு, இந்த உபரி புள்ளியில நீடில் கொடுத்தா என்னென்ன நோய் குணமாகும் அப்படிங்கிறத பற்றி நான் நாளைக்கு உங்களுக்கு அற்புதமாக சொல்கிறேன். ஹரே கிருஷ்ணா.